ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து 10th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கலித்தொகை அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். பட் இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. ஸோ ஓல்டு புக்கெலாம் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில டவுட்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ படிக்கணுமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பான முறையில் படித்து தான் ஆகணும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓல்டு புக்கில் அது மட்டும் இல்லை. ஸோ ஒரு சில ரெஃபரன்ஸ் நம்ம ஓல்டு புக்கில் இருந்து நம்ம வந்து தேடி எடுத்துக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோ சீரீஸ், சரிங்களா? ஸோ வீடியோஸில் ஒவ்வொரு இயர்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லா லெசனுக்கு உண்டான கண்டென்ட்டையுமே தெளிவாக புரிகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் 8 இயல் வரைக்கும் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போது 9வது இயல் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், சரிங்களா? சரி, ஓகே. நான் சொல்கிறேன் இதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இருக்கும், எப்படி படிக்கணும், என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஃபுல்லாக படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கேட்பீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ஷார்ட்டான விஷயங்கள் ஞாபகம் வச்சாலே போதும். கலித்தொகைனா இதில் இருக்க எல்லாம் அப்படியே பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஓல்டு புக்கு எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா இல்லை. நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல சிலபஸ், அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து தெளிவாக படித்தோம் அப்படின்னாலே போதும், சரிங்களா? ஸோ அதில் நமக்கு கண்டிப்பான முறையில் இந்த செய்யுளுடைய கண்டென்ட் எல்லாமே நமக்கு வந்து தேவை தான், சரிங்களா? செய்யுளுடைய கண்டென்ட் லைக் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 8 தொகையில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் தானே. ஸோ நற்றினை நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம்ல. ஸோ நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த 10 உங்கள் பரிபாடல் கற்றறிந்தறியத்தும் கலியோடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் இந்த கலித்தொகை, சரிங்களா? சரி, ஓகே. அப்படி இந்த ஓல்டு புக்கில் இந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னே 2 இமேஜ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ என்ன இமேஜ் கொடுத்துருக்கேன்னு பாருங்களேன். ஒன்று கலியோட இமேஜ், இன்னொன்று சின்ன பசங்க கொஞ்சம் உற்சாகமாக ஆடிட்டுருக்கக்கூடிய இமேஜ், சரிங்களா? இந்த 2 இமேஜ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் நமக்கான ஷார்ட்கட்டே இருக்க போகுது. ஒன்று கலியோட இமேஜ் ஒன்று இருக்குது, இன்னொன்று பசங்க உற்சாகமாக ஆடிட்டுருக்கக்கூடிய இமேஜ் இருக்குது. 2 மட்டும்தான், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ மெயினான கண்டென்ட்குள்ளே போகலாமா? சரி, ஓகே, கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாடலுடைய அர்த்தங்கள் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்றும் புரியாத மாதிரிலாம் கொடுக்கல, ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பாடல் வந்து கீழே அர்த்தத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுமா அப்படின்லாம் இல்லை. ஸோ நீட்டாகவே தெளிவாகவே புரியுது. அதனால் வந்து ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் புதுசாக நான் படிக்க போகிறேன், எனக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து ஃபுல்லாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பொருளை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க பாடலை படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பொருளை பாருங்கள், தப்பு கிடையாது, சரிங்களா? பொருளை பார்த்துட்டு இந்த பொருளுக்கு மையமாக மேலே பாடலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது, ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பொருளில் இல் வாழ்வு என்பது வருந்தி வந்தோருக்கு உதவுதல். ஸோ அதாவது இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இல்வாழ்வுனா நல்ல வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். இல்லற வாழ்வு அதாவது ஒருத்தர் நல்லா வாழ்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது என்ன அர்த்தம்னா வருந்தி வந்தோருக்கு உதவுதலாம். அதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல். ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல். அப்போ இங்கே அளந்தவர் அப்படிங்கிறது யாரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வருந்தி வந்தவரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே கீழே வந்து சொல் பொருளில் அதெல்லாம் கொடுக்கலை. ஆனால் உருவேலை கேட்கணுன்னா இந்த வருந்தி வந்தோர் அப்படிங்கிறது இங்கே வந்து அளந்தவருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கேட்டலாம், சரிங்களா? ஸோ அதனால் இப்படி அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு வந்து முக்கியம்தான். ஸோ புக்கில் இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்கள சொற்பொருள் கிளைனா சுற்றம் நூன்றெல்லாம் பொறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மேலே கொடுத்துருக்க வார்த்தையை கூட கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே ஆற்றுதல் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இல்வாழ்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாடல் வந்து ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியும். அதாவது சிம்பிள், நார்மலாக ஒரு லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த கலித்தொகையை பொறுத்த வரைக்கும், சரியா? சரி, ஓகே. தென் அதுக்கடுத்து 2வது லைன் பாருங்கள். பாதுகாப்பு என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்த்தல். பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அன்புடையோர், நம்ம மீது அன்பு கொண்டவங்களை மிஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. தென் அதுதான் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. அப்போ இங்கே புணர்ந்தார்னா யாரை மென்ஷன் பண்ணுவாங்க? எஸ், அன்புடையாரை மென்ஷன் பண்ணுறாங்க. தென் அதுக்கு இடத்துல லைன் பாருங்களேன்.
பண்பு எனப்படுவது சான்றோர் வழியறிந்து ஒழுகுதல். சான்றோர் வழியறிந்து அதுபடி நடக்கணும். சான்றோருங்கிறது இங்கே யாரை சொல்லலாம், அதாவது நல்ல பண்புகளை கொண்ட பெரியவர்களை மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது நமக்கு மூத்தோர்கள் அனைவருமே சான்றோர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. நல்ல பண்புகளை கொண்ட நமக்கு முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அடுத்த லைன், அன்பு எனப்படுவது சுற்றம் தழுவி வாழ்தல். அன்பு எனப்படுவது தன் கிளை செரா அமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே சுற்றம் தழுவி வாழ்தல் அப்படின்னா என்னென்னா, எல்லாரையும் பார்த்து இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து, அதாவது மற்ற எல்லா உயிர்களையுமே மதித்து அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதான் நல்ல அன்பு காட்டுறது. ஸோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மட்டும் பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்த வீட்டுக்காரனுக்கு சண்டை போடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களின் மீதும் பாசம் காட்டக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு தான் அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதெல்லாம் இந்த கலித்தொகையில் சொல்லக்கூடிய வரி. அதாவது நார்மல் ஒரு சில பாயிண்ட்ஸ் லைஃப்பில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. சிம்பிள். பாருங்கள், அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் லைன், அறிவெனப்படுவது அறிவிலார் சொல் பொறுத்தல். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க தானே? எஸ். நோன்றல் அப்படின்னா பொறுத்தல். ஓகேவா? அதாவது நீ அறிவாளினா முட்டாப்பையை ஒன்று ஏதாவது சொன்னான்னா அதை கண்டுக்கூடாது. சிம்பிளாக விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நீ அறிவாளி. ஒருத்தன் முட்டாப்பையை வந்து ஒன்று சொல்கிறான் அப்படின்னா அவங்க கூட திரும்ப நீ பேசிகிட்டு இருந்தனா நீயும் முட்டாப்பையன் தான் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தமாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். ஸோ அறிவில்லாதவன் சொல்ல பொறுத்து போகணும் அப்படிங்கிறதான் அறிவுன்னு சொல்கிறாங்க. சூப்பர், எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? தென் அதுக்கடுத்து, நெருக்கம் எனப்படுவது கொடுத்த வாக்கை காத்து நின்றல். நெருக்கம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? ஒரு வாக்கு கொடுத்தனா அதை அப்படியே காத்திருக்கணும், அதை விட்டு மாறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் செறிவெனப்படுவது கூறியது மறாமை, சொன்னது மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சூப்பர். தென் அடுத்து பாருங்கள், நிறைவு எனப்படுவது பிறர் அறியாது மறைப்பொருள் காத்தல். நிறைவு முழுமை அடையக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? நிறைவு அப்படிங்கிறது பிறர் அறியாது மறைப்பொருள் காத்தல். அதுதான் மற்றவங்க தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய, தெரியாத மாதிரி அதனுடைய பொருள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம், நம்ம உதவி பண்ணனா மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான். நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை, மறைப்பொருளை மற்றவங்க தெரியாமல் இருக்கிறது, மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறது. தென் நீதிமுறைமை எனப்படுவது ஒரு பால் கோடாது ஒருத்தல். நீதிமுறைமை எனப்படுவது ஒரு பால் கோடாது ஒருத்தல். முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்வவள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து, பொறுமை எனப்படுவது இகழ்வாரையும் பொறுத்து கொள்ளல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இந்த வரி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த வரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பொறுமை அப்படின்னா என்ன? உன்னை பாராட்டுறவன் இல்லை, உன்னை தூத்துறவன் ஏதாவது சொன்னால் அதை பொறுத்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல தோணர். இந்த வரிக்கு சொந்தக்காரர் யார்? நல்ல தோணர். ஓகேவா? சரி, இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது? சிம்பிள். களி, நல்ல களி. சிம்பிள். களி, நல்ல களி. களி நல்ல, முடிஞ்சு போச்சா? ஸோ இங்கே நல்லங்கிறது எத்தனை வார்த்தை இருக்குது? 3 லெட்டர். வார்த்தை இல்லை, 3 லெட்டர் இருக்கா? ஸோ 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 அப்படிங்கிற ஒரு லெட்டர் நமக்கு ஞாபகம் வரணும். நம்ம ஆல்ரெடி பார்த்த களி இருந்ததில்ல, களிக்கு கீழே பசங்க வந்து எப்படி ஆடிட்டு இருந்தாங்க? ஸோ ஒரு உற்சாகமாக இருந்தாங்களா? ஸோ ஒரு சந்தோஷமாக இருந்தாங்களா? ஸோ சிம்பிள். எப்படி துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்களா? ஸோ துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்களா? சிம்பிள். அப்போது இந்த களி அப்படிங்கிறது, களித்தொகை அப்படிங்கிறது துள்ளல் ஓசையால் ஆனது. களி அப்படிங்கிறது களிப்பா வகையால் ஆனது. எந்த வகைன்னு கேட்பாங்க. களிங்கிறது என்ன வகை? களிங்கிறது களிப்பா தான். என்ன ஓசைனா துள்ளல் ஓசை. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நல்ல களி சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்க துள்ளி குதிச்சுட்ருப்பாங்க. இப்போ நல்லா இல்லாத பீஸா பர்கருன்னு சொல்லிட்டு 150 ரூபாய்க்கு வாங்கி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்ருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே இந்த 150ங்கிறதும் முக்கியம், 33ங்கிறதும் முக்கியம், தென் துள்ளல்ங்கிறது முக்கியம், நல்லங்கிறது முக்கியம், களிப்பாங்கிறது முக்கியம். சரி, அப்படி இது என்ன தான் இருக்குது? இந்த வார்த்தைக்கும் இப்போ நீங்கள் சொன்னல இந்ததுக்கும் உள்ள கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படியே நெக்ஸ்ட்டு கீழே வாங்கலை, உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ சிம்பிள். களிப்பா அப்படிங்கிறது என்ன ஓசை கொண்டது?
துள்ளல் ஓசை கொண்டது. கலிப்பாங்கிறது என்ன ஓசை கொண்டது? துள்ளல் ஓசை கொண்டது. இந்த பாடல் நெய்தல் கலியில் 33 பாடல்களை யார் பாடியிருக்காரு? நல்லந்தோணர். நல்லந்தோணர் என்ன பாடியிருக்காருன்னா 33. அதுதான் அந்த 3 ஞாபகம் வைக்க சொன்னோமா, அதுக்காக 33 அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. அது போக வேறு எதுக்காக சொன்னேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இதில் கடவுள் வாழ்த்து பாடலையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பாடல் இருக்கான்? 150 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பாடல்? 150 பாடல்கள் இருக்குது. இப்போது கலித்தொகையோட ஆசிரியர் நல்லந்தோணர்னு தெரிஞ்சிருச்சு. இவர் எத்தனை பாடல்களை பாடியிருக்காரு? 33 பாடல்களை பாடியிருக்காரு. இந்த கலித்தொகையில் இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் 150 பாடல்கள். இது துள்ளல் ஓசை கொண்டது. இந்த கலித்தொகைங்கிறது கலிப்பா வகையால் அமைந்தது. இப்போ இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம மேலே சொன்னதை வச்சே முடிஞ்சிருச்சா? சரி, ஓகே. இந்த கலித்தொகையை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 வகை நிலங்களுக்கும் பொருந்தும். இதை எப்படி ஞாபகம் வைக்க போகிறோம்? மலை மீது இருக்கிறவரும் களி சாப்பிடுவான், காட்டில் இருக்கிறவனும் களி சாப்பிடுவான், வயலில் இருக்கிறவனும் களி சாப்பிடுவான். ஸோ அதுக்கடுத்து கடலுக்கு போகிறவனும் களி சாப்பிடுவான். நெக்ஸ்ட்டு பாலைவனத்தில் இருக்கிறவனும் களி சாப்பிடுவான்னு ஞாபகம் வைக்க போகிறோம். சரிங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இந்த 5யுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ 5 பெரும் பிரிவுகளை உடையது தான் என்னவா? இந்த கலித்தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் 8 தொகை 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள். இதில் 8 தொகையில் ஒன்று தான் இந்த கலித்தொகை. ஸோ 8 தொகையில் ஒன்று தான் இந்த கலித்தொகைன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும்ல, நற்றிணை, குறுந்தொகை அப்படின்னா நம்ம பார்ப்போம்ல, அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், ஷார்ட்கட்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு ஒரு பாடலும் கொடுத்துருப்பாங்க தானே? சரியா? சரி, ஓகே. வேறு என்ன இருக்குது இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள். இது நாடக பாங்கில் அமைந்துள்ளது. நாடக பாங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அதாவது ஒருத்தனுக்கு நாடகம் ஒரு விஷயத்தின் வழியாக இன்னொரு விஷயத்தை அவனுக்கு ஷேர் பண்ணுவோம்ல. இப்போ எப்படி நமக்கு நாடகத்தில் அதே தானே, முன்னாடி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தானே, அந்த ஒரு பாங்கில் தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே. நமக்கு பாடமாக கொடுத்துருக்கிறது எந்த கேட்டகரினா நெய்தல் களி. இதை கேட்க மாட்டாங்க. ஓகேவா? பாடல் வரியை கொடுத்து இது எந்த களியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஒன்றும் அவசியம் கிடையாது. தென் அதுக்கடுத்து கற்றறிந்தோர் ஏத்தும் களியாம். அதாவது இந்த கலித்தொகைக்கு ஒரு உண்டான நிக் நேம் கற்றறிந்தோர் ஏத்தும் களி. இது ரொம்ப முக்கியமான ஒரு லைன் தான். இதை எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன். இப்பாடல்களை படிக்கும் பொழுது கருத்தாளமும் ஓசையினுடைய இன்பமும் நம் உள்ளத்தினை கொள்ளை கொள்ளும். எனவே இதனை தமிழ் சான்றோர்கள் கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு சிறப்பிச்சிருக்காங்களாமா. சரிங்களா? ஸோ இதுதான் ஆசிரியர் குறிப்பில். இவரை பற்றி மற்ற விஷயங்கள் தெரியலை, இருந்தாலும் பேர் எத்தனை பாடல் பாடியிருக்காரு இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தது. நூல் குறிப்பில் இப்போ நான் சொல்லிட்டேன். வேறு எந்த விஷயங்களும் இதிலிருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது கிடையாது. கிளைனா சுற்றம், நோன்றல்னா பொருத்தல் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடல் முடிஞ்சிச்சு. பாடலுடைய பொருள்கள் பாடலுடைய பொருள்கள் அப்படிங்கிறது நார்மலாக ஞாபகம் வச்சாலே போதும். ஸோ இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த களி சாப்பிட்டு அந்த நல்ல பசங்களுக்கு துள்ளி குதிச்சுட்டுக்கூடிய நல்ல பசங்களை கூப்பிட்டு இப்படி நம்ம அட்வைஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதாவது நல்ல வாழ்வு, இல்வாழ்வுனா என்ன அர்த்தம்? இல்லாத ஒருத்தவனுக்கு நீ ஆறுதல் சொல்லி அவனுக்கு கொடுத்து உதவுறது நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்கிறோன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அப்போ ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த கேட்டகரி களி சாப்பிட்டவங்களை கூப்பிட்டு நம்ம சொல்லக்கூடியது அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். ஸோ அதாவது இந்த பாடல் வரி கொடுத்தா இது கலித்தொகையில் தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும். அதுக்காகத்தான் இந்த விஷயங்களை நான் என்ன சொல்கிறேன், களி சாப்பிட்டு அந்த பசங்க துள்ளி குதிச்சுட்டுக்கூடிய பசங்களை கூப்பிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தனியாக பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. வேறு என்ன இருக்குது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நூல்களுடைய கீழே கொடுத்துருக்க மாதிரி வினாக்கள். கலித்தொகை எந்த நூல்களில் ஒன்று? எஸ், 8 தொகை நூல்களில் ஒன்று. கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. நெய்தல் களியை பாடியவர் யார்? எஸ், நல்லந்தோணர். நெய்தல் களியை பாடினது யார்? நல்லந்தோணர். போற்றாரை பொறுத்தல் என்னது? பொறை. கடைசியாக கொடுத்துருந்தாங்கல்ல கடைசி வரி, அதுதான் பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். அதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இகழ்வாரையும் பொறுத்து கொள்ளல். பொறுமைன்னு என்னது? தன்னை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ளல் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள். தென் அதுக்கு அடுத்து மேலே கொடுத்துருக்க அதே பாடலுடைய வரிகளை தான் கீழேயும் தெளிவாக அப்படியே கொடுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், பண்பு.
அப்படின்னா என்ன? பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சிம்பிள். அப்போ ஒன்றுக்கு ஆப்ஷன் என்ன? ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. அதானே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வரைக்கும் என்ன அர்த்தம்? பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே. தென் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? அன்பு. அன்புன்னு என்ன சொன்னோம்? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் மீது காட்டக்கூடியதுன்னு சொன்னோமா? அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. ஸோ அப்புறம் செகண்டுக்கு என்ன ஆப்ஷன்? செகண்டுக்கு ஆப்ஷன் தன் கிளை செராமை. தென் அறிவுன்னு என்ன சொன்னோம்? ஒருத்தனுக்கு அறிவு இருக்குன்னா அறிவு இல்லாதவன் சொல்கிறத நம்ம கேட்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும். அறிவுனா அறிவு எனப்படுவது என்னது? பேதையர் சொல் நோன்றல். அறிவு அப்படிங்கிறது என்னது? பேதையார் சொல் நோன்றல். எங்கே கொடுத்துருக்காங்க? அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அதான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள். அப்போ என்ன கொடுத்துருக்கணும்? அறிவெனப்படுவது பேதையார். அறிவில்லாதவன் சொல்ல நம்ம மனசில் வச்சுக்கக்கூடாது. செறிவு முழுமை அடையக்கூடியது அப்படிங்கிறது என்னது? கூறியது மறவாமை. அதாவது சொன்னதை மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஒரு வேறு குருவினாக்கள். ஸோ நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சி சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, நிறையா நம்ம வீடியோஸ் அப்படிங்கிறத ஸ்கூலில் நீங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்மளுடைய வீடியோ ஃபுட்டேஜை நீங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுடைய சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணி நம்ம வீடியோ ஃபுட்டேஜை நீங்கள் டைரெக்டாகவே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த விதமான காப்பிரைட்டும் நாங்கள் இது கொடுக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்மளோட சேனலோட வீடியோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் சேனல்லையும் நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணிக்கலாம். எந்த காப்பிரைட்டும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூலில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா. சரியா? சரி, ஓகே. தென் ஆற்றுதல் என்பது பண்பு எனப்படுவது அறிவு எனப்படுவது அப்படின்னா சிம்பிள். இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இங்கே எங்கே கொடுத்துருக்காங்க? இந்த பொருளில் அதை தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆற்றுதல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் வரி. இல்வாழ்வு என்பது வருந்தி வந்தோருக்கு உதவுதல் அப்படிங்கிறத எழுதினாலே போதும். ஓகேவா? சிம்பிளாக இதுக்கான கேள்விக்கான ஆன்சர் முடிஞ்சிச்சு. தென் பண்பு அப்படிங்கிறது பாடறிந்து ஒழுகுதல். பண்பு எனப்படுவது என்னது? பாடறிந்து ஒழுகுதல். அப்போ அதுக்கு இந்த கொடுத்துருக்காங்கல்ல, ஒரே ஒரு வரி கொடுத்துருந்தாங்கல்ல, அவ்வளோதான். பண்பு எனப்படுவது சான்றோர் வழி அறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறத எழுதினாலே போதும் இந்த கண்டென்ட்டுக்கு. சரியா? அறிவு அப்படிங்கிறது என்ன? ஸோ அறிவு இல்லாதவன் சொல்கிறத நம்ம மனசில் ஏற்றிக்க கூடாது அப்படிங்கிறதானே. ஸோ அதுக்கு நீங்கள் அறிவு எனப்படுவது அறிவிலார் சொல் பொறுத்தல் அப்படிங்கிற இந்த வரி எழுதினாலே உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு நமக்கு போதுமான ஒன்று. இது குருவினா. சிறுவினா கலித்தொகை. நூலை பற்றி நீங்கள் தெளிவாக சொன்னீங்கனாலே போதும். இங்கே நூல் குறிப்பு இருக்குல்ல, இந்த நூல் குறிப்பை பற்றி பாயிண்ட்ஸை நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். அதை நீங்கள் கீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இது சங்க இலக்கியங்களில் ஒன்று, 8 தொகை நூல்களில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாயிண்ட்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கரெக்டாகவே இருக்கும். சரிங்களா? சரி, நெடுவினாக்கள். வாழ்க்கையில் அனைவரும் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் பற்றி அப்படிங்கிறது கொடுத்துருக்குன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பொருள் இருக்குல்ல, இந்த பொருட்களை எழுதினாலே உங்களுக்கு போதுமான விஷயம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி சார்ந்த மாணவர்கள் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? சிம்பிள். ஸோ களினா நல்ல களி ஞாபகம் வரணும். ஸோ நல்ல களி சாப்பிட்ட பசங்க உற்சாகமாக ஆடிட்டுருக்காங்கன்னு ஞாபகம் வரணும். ஸோ நல்ல அப்படிங்கிறதுனா 3 லெட்டர் ஞாபகம் வந்திருக்கணும். 3 + 3 33ங்கிறது ஞாபகம் வந்திருக்கணும். இப்போ பீஸாங்கிறது 150ங்கிறது ஞாபகம் வந்திருக்கணும். துள்ளல் ஓசை கலிப்பா அப்படிங்கிறது வந்தாலே நமக்கு போதும். ஸோ இதிலிருந்து நீங்கள் இந்த ஓல்டு புக்கிலேருந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கலித்தொகையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள். ஒன்று, கலித்தொகைன்னு ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கலித்தொகை அப்படிங்கிறது நமக்கு 8 தொகை நூல்களில் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கலித்தொகையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லந்துவனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நல்லந்துவனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நல்லங்கிறது 3. ஸோ 33 ஞாபகம் வைக்க போகிறோம். ஸோ பசங்க நல்லா ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறோம். அதாவது துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ துள்ளல் ஓசை. களி அப்படிங்கிறது கலிப்பா வகையால் ஆனது. இப்போ பீஸா சாப்பிட்றவங்க என்ன பண்ணுறாங்க? 150 ரூபா கொடுத்து வாங்கி ஒன்றும் இல்லாமல் வேஸ்ட்டாக போகிறானுங்க. ஸோ 150 அப்படிங்கிறது நமக்கு மொத்தம் இருக்கக்கூடிய பாடல்கள் எண்ணிக்கை நமக்கு ஞாபகம் வரணும். 33 பாடல்கள் நல்லந்துவனார் எழுதினாலும் ஞாபகம் வந்திருக்கணும். ஸோ இங்கே 150 பாடல்கள் மொத்த பாடல்கள் கடவுள் வாழ்த்து உட்பட அப்படிங்கிறதும் நமக்கு ஞாபகம் வந்திருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டு ப்ளஸ் இது அறிவுரை சொல்கிற மாதிரி இந்த கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வந்தாலே இந்த கலித்தொகை அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை நீங்கள் இன்னொரு டைம் திரும்ப பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? அவ்வளோதான கண்டென்ட். சரியா? சிம்பிள். இவ்வளோ தான் இதோட முடிஞ்சு. என்னடா இந்த ஒரே ஒரு கண்டென்ட் நம்மளாம் படிச்சிருந்தாலும் 2 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு யோசிக்க வேணாம். ஸோ ஆக்சுவலாக இப்படி நீங்கள் ஒரு சின்ன விஷயங்களை நீங்கள் மைண்டுக்குள்ளே
கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து புலப்படும். அது என்றைக்கும் மறக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களாக படிச்சீங்கன்னா கண்டிப்பாக 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம் தான். ஆனால் 10 நிமிஷம் வீடியோ எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீ இப்படி கேட்கும்போது ஃப்யூச்சரில் என்றைக்கும் உங்களுக்கு மறக்காது. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்கிறேன். சரியா? சரி, ஓகே. இதோட கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட்டு நந்தி கலம்பகம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். நம்மளுடைய புக்கோட ரெஃபரன்ஸ், நம்மளுடைய புக்கை பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சரியா? சரி, ஓகே. தேங்க்யூ.